அன்னைக்கு நம்ம 2 பேரும் அவ்வளவு அமக்கலம் பண்ணோம், குடிச்சிட்டு கும்மாளம் போட்டோம். நம்ம பேரையே கேட்டுக்கலையே. சரி நானே ஆரம்பிக்கிறேன். என் பேரு சித்தார்த் குரானா. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இவ்ளோ தூரம் வந்துட்டியா? அட கடவுளே, நீ ரொம்ப அழகா இருக்க. பாத்தியா கோவத்துல கூட எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. ராஜ், நீ இவர் கூட தான் இவ்ளோ நாளா பேசிட்டு இருக்க, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படின்னா இவங்க தான் நீங்க சொன்ன? அவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? இவன் தான் ராஜ், என்னோட ஃப்ரெண்ட். இவன் கூட தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவன் கூட உட்காந்து நிம்மதியா லஞ்ச் சாப்பிடலான்னு இங்க வந்தேன். ஆனா இங்கேயும் வந்துட்டேன். உனக்கு தான் நான் கனவுல கூட நிம்மதியா இருந்தா பிடிக்கவே பிடிக்காதே. சரி விடு, விடுங்க மிஸ்ஸஸ் குரானா. ஏன் கோவப்படுறீங்க? இது ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? நீங்க என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இவரை எனக்கு நல்லா தெரியும். பேங்காக்ல சந்திச்சேன் அண்ட் உட்காந்து நிறைய பேசியிருக்கோம். அவருடைய கதையை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க கதை பத்தி கூட எனக்கு தெரியும். ஆனா இப்படி சொன்னதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியாது. நான் சரியா தானே சொல்றேன்? ரோஷினி, நீங்க 2 பேரும் தனியா பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ராஜ், அட கடவுளே, ராஜும் ரோஷினியும் நண்பர்களா? ராஜ் காதலிக்கிற பொண்ணு ரோஷினி தானா? ராஜ் ராஜ் என்ன மன்னிச்சிடு ராஜ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட. உனக்கு இந்த காதல்ல பயங்கரமான சோதனை காத்துட்டு இருக்கு ராஜ். ஏன்னா அவளுடைய கணவர் ரொம்பவே பிடிவாதக்காரன். ராஜ் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ராஜ், ராஜ் ஒரு நிமிஷம், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. இன்னைக்கு பிளான் கெட்டு போச்சு. அதுக்கு காரணம் அந்த சித்தார்த் தான். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துடுறான். இதுல உன்னோட தவறு எதுவுமே இல்லைங்கிறது நல்லா தெரியும். ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்கறேன்னு கொஞ்சம் தனியா விடு. ராஜ், ராஜ் நான் சொல்றது கேளு. ராஜ், என்னம்மா துர்கா, இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்க? ஏதாவது புது வேலை வந்திருக்கா? ஆமாமா, கொஞ்சம் முக்கியமான வேலை. ஒரு வழியா என் மனசுல நம்பிக்கை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க இருங்க, யாருன்னு பாக்குறேன். சங்கீதா, வாமா. போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? எப்படி நல்லபடியா முடியும்? இவங்க பொண்ணாலதான் என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. ஏன் எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ண? ரோஷினிக்காக ஏன் வாழ்க்கையை ஏன் பலிகட ஆக்குனீங்க? ஏத்த சொல்லுங்க. என்னாச்சுமா? பதில் சொல்லு சங்கீதா, என்ன நடந்துச்சு? அந்த கொரோனா ஃபேமிலி கூட தான் இன்னைக்கு மீட்டிங்னு எனக்கு முதல்லயே தெரியாது. அங்க ராஜியும் இருந்தா. அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. என்கிட்ட கேவலமா நடந்துகிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் அவங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதா சொல்லிட்டான். சித்துவோட அம்மாவும் அவங்க பொண்ணு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. எங்க பாஸ் என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இனிமே நான் என்ன செய்வாத்த? பரவாயில்ல விட, நீ அவ்வளவு கேவலமா நடக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மருமகளோட குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு கவலைப்படுற? நான் உனக்கு துணையா இருக்கேன்ல. உன் திறமை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு.
இதை விட நல்ல வேலை உனக்கு கிடைக்க போகுது. நீயே வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்க. வா, அந்த குரானா குடும்பம் நமக்கு சோதனை கொடுக்குது. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் சுலபமா விட்டுற மாட்டேன். நீ கவலையே படாத. உன் அத்தை நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. போதை கொடுக்குற வழியை தவிர இன்னொரு விஷயம் தான் உங்களுக்கு ரொம்பவே வழியை கொடுத்துட்டு இருக்கு. அது பேரு காதல். வலி இருந்தா தானே நமக்கு மருந்தை பத்தி ஞாபகம் வரும். வேதனையே இல்லைன்னு மருந்தோடைய அருமை நமக்கு எப்படி தெரியும்? அது போல இருட்டே இல்லைன்னா வெளிச்சத்தோடைய அருமை நமக்கு எப்படி தெரியும்? வா, கொஞ்சம் குடிப்போம். வா. வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தியா ராஜ்? ஒரு தடவை நீ என்ன குடிக்க கூப்பிடும் போது நான் அதை மறந்தேன். இப்ப நான் குடிக்க கொடுக்கும்போது நீ அதை வேணான்னு மறக்கிற. அட குடி, வா. நம்ம நட்பு இப்படிதானே ஆரம்பிச்சது. கம் ஆன், வில் செலிப்ரேட். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது. நம்ம ஒருத்தர் சந்திச்சோம், மனசை விட்டு பேசிக்கிட்டோம், ஒன்னா உட்காந்து குடிச்சோம், மனசை விட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். நாம 2 பேரும் பேசுறது ஒரே பொண்ணை பத்தி தான் தெரியாமலேயே நம்ம 2 பேரும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். ரோஷினி என்னுடைய மனைவி. ராஜ், இந்த விஷயத்துல நான் உன்னை விட பல அடி முன்னாடின்னு நீ அன்னைக்கு சொன்னது சரிதான். உனக்கு தான் அப்பெல்லாம் தோணுது. நீ சொல்ற இந்த வாழ்க்கையை நான் பார்க்குற விதமே ரொம்ப தனி. அதுல உனக்கும் ரோஷினிக்கும் எந்த ஒரு பொருத்தமும் கிடையாது. நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க. வெளிச்சத்துடைய தன்மை என்ன தெரியுமா? அது ரொம்ப தூரத்துல இருந்தா கூட நமக்கு அது தெரியும். அங்க ஆனா அந்த வெளிச்சம் யார் வீட்டுல இருந்து வருதோ அவங்க தான் சொந்தம் கொண்டாட முடியும். ராஜ், ராஜ், ரோஷினி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என் சர்வமும் அவதான், எனக்கு எல்லாமே அவதான். இங்க பாரு ராஜ், நீ நல்ல பையன். நீ இப்போ வேலையிலையும் நீ செய்யற தொழிலையும் தான் கவனத்தை செலுத்துற. புரியுதா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ ரொம்ப நல்லவன், உனக்கு சிறந்தது தான் கிடைக்கணும். ஆனா அந்த சிறந்தது இப்ப என்கிட்ட இருக்கு. இங்க பாருப்பா, உனக்குன்னு பெரிய தொழில் இருக்கு, உனக்குன்னு எல்லாம் இருக்கு. நீ இங்க இருந்து போறதுதான் சரி ராஜ். நீ உன் தொழில முன்னேறதுக்கான வழியை பாரு. குறிப்பா உனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நீ கஷ்டப்படுறது பெரிய தப்பு. அதனாலதான் நான் உன் வேலையை சுலபமாக்கிட்டேன். இது பேங்காக் போறதுக்கான டிராவலிங் டிக்கெட். நீ உன் வீட்டுக்கு போறதுதான் நல்லது. நீ ரொம்ப வேகமா இருக்க சித்தார்த். இவ்வளவு சீக்கிரமா முடிவு எடுத்துட்டியே? நான் வந்ததுனால பயமா இருக்கா என்ன? இங்க பாரு நண்பா, இந்த காதல்ல வற்புறுத்துறது கட்டாயப்படுத்துறதுலாம் வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இது வரைக்கும் யாருமே காதலை கட்டாயப்படுத்தி ஜெயிச்சதே இல்லை நண்பா. சரிதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது கட்டாயம் இல்ல ராஜ். இந்த வேகம் என்னுடைய காதலோடது. இந்த வேகத்தை நீ கூட உணர்ந்திருப்ப ராஜ். ஏன்னா நீ கூட ரோஷினி கூட கொஞ்ச காலம் செலவழிச்சிருக்க, உனக்கு தெரியும். உன் காதல் இவ்வளவு வேகம் இருக்குன்னா ரோஷினியே உன்னை விட்டுட்டு போயிருக்கணும். உனக்கு தான் உன் காதல் ரொம்ப சக்தி வாய்ந்ததாச்சே. கடந்த 6 மாசத்துல அவ உங்ககிட்ட ஒரு வாட்டியாச்சும் பேசணும்னு முயற்சி பண்ணிருக்காளா என்ன? சித்தார்த் குரானா, இது வரைக்கும் ரோஷினிக்கு நீ வலியையும் வேதனையும் தவிர எதுவுமே தந்ததில்ல. அதனால இதெல்லாம் அவ வாழ்க்கையிலிருந்து கடந்து போகணும்னு நினைக்கிறா. அவளோட ஆசைக்கு நீ என்னைக்குமே கொடுக்க நிக்காத. அதனால அவ வாழ்க்கையில புது புது பிரச்சனையெல்லாம் உண்டாக்காத. எப்ப ராஜ், நீ சொல்றது உண்மைனா
எனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பேங்காக்ல இருந்து மும்பைக்கு தன்னுடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பதறி ஓடி வந்திருக்க மாட்டாங்கங்கிறத நீ புரிஞ்சுக்க. அவளுடைய காதல் தான் இங்க அவளை இழுத்துட்டு வந்திருக்கு ராஜ். என்னுடைய காதல் அவளை இழுத்துட்டு வந்திருக்க. இதுதான் என்னுடைய காதலுடைய வேகம். அப்படின்னா சரி, உனக்கு உன் மேல இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா ரோஷினி யாரோட வீட்டுக்கு வந்து விளக்கேத்த போறான்னு நீயே பாரு. ரொம்ப மோசமா தோத்து போயிடுவேன் ராஜ், ரொம்ப மோசமா தோத்து போயிடுவேன். ரோஷினி வெறும் என்னுடைய காதலி மட்டும் இல்ல ராஜ், அவ என்னுடைய மனைவி. ஒரு இந்திய பெண். ஒரு இந்திய பெண்ணுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க ராஜ். அதே கல்யாணத்துல அன்பை காட்டுறது தான் பெரிய விஷயம், அடிக்கடி நோகடிக்கிறதுக்கு இல்ல. சரி, ஒருவேளை அப்படிதான்னா அதையும் பார்த்துருவோம் ராஜ். இனி நீ இங்கேயே இரு, நானும் இங்கேயே இருக்கேன். யாருடைய காதல்ல அதிக பலம் இருக்குங்கிறத பார்த்துருவான். ஒரு புருஷன் கிட்டியா இல்ல பாலிய ஸ்நேகிதன் கிட்டியான? கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல சித்தார்த், இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இந்த ராஜ் தம்பி ரோஷினியை விரும்புறான்னு சொல்ற, ஆனா அவனும் இங்க இருக்கட்டும்பா. என்ன இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ரோஷினி கிட்ட இருக்கிற ஈர்ப்பே அதான். அவ புத்திசாலி, அழகானவ. அவகிட்ட பழகுறவங்க எல்லாருக்குமே அவ மேல நிச்சயமா காதல் வரும்பா. அவகிட்ட இருக்க பலமே அதான். ராஜ்கிட்ட எந்த தப்பும் இல்லை. அவன் ரொம்ப நல்ல பையன். எனக்கும் மனுஷங்களை எடப்பட தெரியும்பா. ரோஷினி மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும்பா. நான் வெளிப்படையாவே சொல்றேன். இதை வச்சு அவன் மேல எனக்கு கோவமோ இல்ல எடையும் போடலப்பா. பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவன் இதை இங்கே நிறுத்திக்கிறது நல்லது. என்னையும் ரோஷினியும் மனசுல வச்சு சொல்லல, அவனையும் மனசுல வச்சுதான் சொல்றேன். இதனால அவன் நேரம் வீணாகும், அவன் மனசு காயப்படும். ஏன்னா ரோஷினி என்னுடைய மனைவி, என்னுடைய வாழ்க்கை, எனக்கு சர்வமும் அவதா. யாரும் என்ன அவகிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என் மேல அவ என்ன வேணா கோவமா இருக்கட்டும், வெறுப்பு காட்டட்டும், என்கிட்ட பேசாம இருக்கட்டும், அவ என்னுடைய மனைவிங்கிறதுனால கடைசியில் அவன் என்கிட்ட வந்துதான் பார்க்கணும். 100% நீ என்னோட மகன்தாப்பா. அவர் எவ்வளவு வேலையா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ரோஷினி வந்திருக்கான்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. எந்த வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து அவர் பேசியே ஆகணும். ரோஷினி, ஓ ரோஷினி, நீ இல்லாத குறை எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு இப்பதான் பேசிட்டு இருந்த. புருஷன் பொண்டாட்டியோட எண்ணங்கள் எப்படி ஒத்து போது பாரு. நீ இல்லாம நான் போட்ட வேலைகள்லாம் அப்படியே இருக்கு. எந்த வேலையிலும் எனக்கு ஈடுபாடே இல்ல. எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு துள்ளி குதிச்சு உங்ககிட்ட வந்துடலாம்னு தோணுச்சு. அதனாலதான் நீ உன் குரல் கேட்ட உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு அப்படியே ஓடி வந்த. போதும் சித்தார்த், உனக்கு என்னதான் வேணும்? என்ன வேணும்னா நீதான் வேணும். வாழ்க்கை முழுக்க உன் கூட நான் வாழ நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல என்ன கேட்க இருக்கு? எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்ப? இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருப்ப? சொல்லு. அவமானமா? நான் எனக்கு ஒன்னும் புரியல ரோஷினி, என்னாச்சு? ஒவ்வொரு தடவையும் நடக்குதே அதேதான். உன்னோட அம்மாவும் உன்னோட அக்காவும் சேர்ந்து என் குடும்பத்துல இருக்கிறவங்க அசிங்கப்படுத்தி இருக்காங்க. என்ன? அம்மா ரோஷினி, என்னம்மா சொல்ற? சந்தோஷமா இருமா. மாமா, அந்த ராஜீவ் சங்கீதா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அத்தைக்கும் கிருத்திகாக்கும் முன்னாடி நடந்த விஷயத்தை அப்படியே மாத்திட்டான். அவங்க 2 பேரும் வர்றதை பார்த்த உடனே சங்கீதா தான் அவகிட்ட தப்பா, இவ ரொம்ப கீழ்த்தனமா போய்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எல்லாரும் எங்க அம்மாவை திட்டிருக்காங்க. மாமா, உங்களுக்கு புரியுதுல்ல? தயவு செஞ்சு சித்தார்த்துக்கு புரிய வைங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை உருவாயிட்டே இருக்கும். அதனால என் பின்னாடி வர வேணான்னு சொல்லுங்க. இந்த ராஜீவ்
அப்படியே நடந்துக்கிட்டான். இங்க பாரு, நான் சொல்றத இங்க பாரு ரோஷினி, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு எதுவுமே சத்தியமா இது வரைக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கூட, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் உடனே வரேன். உன்னால எதையும் சரி பண்ண முடியாது சித்தார்த். நான் உன் கூட சண்டை போடுறதுக்காக வரல, உன்கிட்ட கெஞ்சி கேட்கறதுக்காக தான் வந்தேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, நம்ம 2 பேரும் இனிமே ஒன்னா வாழவே முடியாது. அது நம்மள மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலியும் சேர்த்து பாதிக்கும். இந்த 6 மாசமா நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள ஏற்பட்டு இருக்க விரிசலுக்கும் நம்மளால தீர்வு காண முடியாது. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சேர முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, நம்மளால ஒண்ணு சேரவே முடியாது. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறத உன்னால எப்படி பார்க்க முடியாதோ, அதே மாதிரி என் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சித்தார்த், நாம விலகி போறதுதான் நல்லது. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அதான் நல்லது. எழுந்துடுறா, எழுந்துரு. உனக்கு இப்படி பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. மறுபடியும் என் ஃபேமிலிக்குள்ள ஏன்டா புயல உண்டாக்குற? உனக்கு என்ன பண்றேன் பாரு. சொல்றதுக்கு என்ன பண்ற? உனக்கு இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட சகோதரியோட கணவர்டா. இந்த வீட்டோட மாப்பிள்ளை கிட்ட இப்படி நடந்துப்ப? இல்லம்மா, இந்த வீட்டு மாப்பிள்ளை கிட்ட அப்படி நடந்துக்கல, இந்த வீட்டு விலங்கு கிட்ட தான் அப்படி நடந்துக்கிறேன். பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாத ஒரு மானங்கட்ட அவன் மேலதான் நான் கை வாங்கியிருக்கமா. சங்கீதாவை எப்படா தப்பான பார்வையை பாக்குறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு? அவ உன் மனைவி இல்லடா, உன் பொண்டாட்டி கிருத்திகா. இப்ப நான் நடந்துகிட்ட மாதிரி தான் இவங்கிட்ட தான் நடந்துக்கணுமா. அப்பதான் இவனுக்குலாம் புத்தி வரும், அப்பதான் ஒழுங்கா நடந்துப்பான். அப்படியா? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அந்த பொண்ணு மறுபடியும் உன்னை தூண்டி விட்டுருக்கா. ரோஷினி தானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னது? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஆமா, இப்ப என்னதுக்கு? அதனாலயா? ரோஷினி இங்க இல்லவே இல்ல. அவ என்ன இங்க நடந்தது எல்லாம் கண்ணால பார்த்தாலா? என்ன சொல்லு. சித், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டு இருக்க? இங்க பாரு, உன் அம்மா கண்ணால பார்த்த விஷயத்த சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிறல்ல? ரொம்ப சந்தோஷம். இனிமே உங்ககிட்ட எதுவும் சொல்ல போறதில்ல. ஆனா நீ ரோஷினி சொல்றது சரியா இல்ல உன் அம்மா சொல்றது சரியான்னு நீ தான் முடிவு பண்ணணும். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். வாப்பா. என்னப்பா இருக்கிற பிரச்சனையே முடியல, அதுக்குள்ள இன்னொன்னு முளைக்குது. இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. நீ மனசை தடப்படுத்திக்கோ. சிம்ரனோட அறியாமை எப்ப மாறும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். சித்தார்த்த, உறவுகளை கையாள்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது உனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த உறவுகளை நீ சிறப்பா கையாண்டிருக்க, ரொம்ப பொறுப்பா செஞ்சிருக்க. எப்பவுமே அதை பண்ணிக்கிட்டு உனக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும், தொடர்ந்து வெற்றி கிடைக்கும். ஆனா இப்ப நீ ரோஷினியை பத்தி மட்டும் யோசி, மத்த எதை பத்தியும் யோசிக்காத. வேற எதுவும் உனக்கு வேண்டாம். நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணலனா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒரே அடி அழிச்சிருவா.
நீ ரொம்ப சரியா சொல்ற கீர்த்திகா. இனிமே நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். சித்தார்த்த ரோஷினியும் அப்பதான் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில இணையாம இருப்பாங்க. ஆனா எப்படி ராஜீவ்? சித் கண்ணுக்கு ரோஷினி தவிர வேற எதுவுமே தெரியலையே. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் உதவி பண்ணணும். இதுக்கு சம்மதமா? சம்மதம்.